பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் பாரம்பரிய அரிசிகளைப் போல சிறுதானியங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. மக்களின் தேவையை பொறுத்து அரிசி மற்றும் சிறுதானியங்களை உற்பத்தி செய்வதில் விவசாயிகளும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தலில் உள்ள சிறுதானிய மகத்துவ மையமானது சிறுதானிய பயிர் சாகுபடி மற்றும் பயிர் பாதுகாப்பு பற்றி சொல்லித் தருவதுடன் சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி விற்பது பற்றியும் கற்றுத்தருகிறது. போளூர் தாலுகா கேளூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவபாலன் என்ற விவசாயி இந்த மையத்தில் பயிற்சி பெற்று அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார். சிறுதானியங்களை விளைவிப்பதுடன் அவற்றை மதிப்பு கூட்டி விற்கிறார். தினை பிஸ்கெட், வரகு அரிசி முறுக்கு, பணியாரம் உள்ளிட்ட பல்வேறு விதமான உணவு பண்டங்களை தயாரிக்கிறார். இவரது இந்த செயல்பாட்டுக்கு இவரது துணைவியார் பச்சையம்மாவும் உறுதுணையாக இருந்து வருகிறார். இன்றைய உழவே உலகு நிகழ்ச்சியின் மதிப்பு கூட்டு பகுதியில் விவசாயி சிவபாலன், பச்சையம்மா ஆகியோரது அனுபவங்கள் இடம்பெறுகின்றன. வாருங்கள் பார்ப்போம். வணக்கம், என்னுடைய பெயர் சிவபாலன். நான் கேளூர் கிராமம், போளூர் தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வர வந்தேன். என்னுடைய மனைவி பச்சையம்மாள் பேர். நாங்கள் 2 பேரும் இந்த சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டி தயார் பண்ணது. இது நாங்கள் சிறுதானியம் உணவுப் பொருள் தயாரிக்கிறோம். இது தினை பிஸ்கெட். இது முருங்கைக்கீரை நெய்யில் வறுத்து யூஸ் பண்ணுறோம். நாட்டு சக்கரை போடுறோம். பாதாம் நெய்யிலே வறுத்து போடுவோம். இது கருப்பு கவனி அரிசியில் அதிரசம் செய்கிறோம். இதுவும் நாட்டு சக்கரை தான். ப்ளஸ் வீட்டில் செக்கார எண்ணெய் தான் போடுவோம். கடையிலேருந்து எதுவும் வாங்கி போடுறது கிடையாது. இது வரகரிசி முறுக்கு. இது நாங்கள் கழனியில் விதைக்கிற வரகை அப்படியே நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம். விதைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்குறாரு. நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன். அத்தியந்தல் சிறுதானிய மையத்தில் அஞ்சல் வகை கல்வின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நான் இங்கே கேட்கும்போது சரி வாங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அஞ்சல் வகை கல்வியில் 6 மாதம் ட்ரைனிங் முடித்து இந்த சிறுதானியத்தில் எனக்கு ஆர்வம் அதுக்கப்புறம் விதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட நான் கேட்டேன். நான் கேட்டதுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறதை பார்த்து மேடமும் நல்லா பண்ணுறீங்க விதையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கும் விதையாக கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் விதையாக கொடுத்து மக்களுக்கு தேவையான விதையும் கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மிச்சம் மீதியை மதிப்பு கூட்டி நம் சந்தைன்னு வேலூரில் இருக்கோம். அங்கே இது பண்ணி அங்கே கொண்டு போய் நான் ஞாயிற்றுக்கிழமைனா வாரம் கொண்டு போய் அங்கே விற்போம். அதேமாரி விவசாய கண்காட்சினாலும் அங்கேயும் எடுத்து போவோம். நாங்கள் எடுத்து போய் இந்த மதிப்பு கூட்டி இதோடைய ப்ரொடக்ஷனை நாங்கள் சேல்ஸ் பண்ணி இன்னும் இருக்கிற கஸ்டமருக்கு கேட்கும்போதெல்லாம் நாங்கள் எப்போ ஒன்று அப்போலாம் கொடுப்போம். நாங்கள் இதை தவிர வரகரிசியில் பணியாரம் செய்வோம். அவலூர்பேட்டையில் விவசாய மீட்டிங் போட்டிருந்தப்போ அங்கே எடுத்துகிட்டு போய் நாங்கள் நேரடியாகவே செஞ்சு கொடுத்தோம். வேலூரில் நம்ம சந்தைக்கு வாரம் எடுத்துகிட்டு போவாங்க. யார் வெளியில் எப்போ கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டி விற்கும்போது ஜனத்தில் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதேமாதிரி பார்த்தோன்னா இதனுடைய மதிப்பு 20% கூட தான் நாங்கள் விற்கிறோம். ஏன்னா நம்ம இயற்கையில் முறையில் எந்த விதமான பூச்சி தாக்குதல் எந்த விதமான கெமிக்கலும் இதில் போடாமல் பண்ணதுனால இதை மதிப்பு கூட்டி நாங்கள் விற்கும்போது 20% கூடுதலான லாபத்துக்கு விற்கிறோம். அதனால் ஜனமுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நல்லா விரும்பி வாங்குறாங்க, கேட்குறாங்க. நாங்களாம் நிறைய கேட்குறவங்களுக்கு உற்பத்தி பண்ணி தரோம். நாங்கள் இதனுடைய எல்லா செயல்பாடும் என்னுடைய மனைவி தான் உறுதுணையாக ஈடுபாடோடு செஞ்சு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வேர்க்கடலை தான் போட்டிருந்தோம். இந்த ட்ரைனிங் வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த சிறுதானியத்தில் ஆர்வம் ஃபஸ்ட்டு வரகு போட்டோம். வரகு போட்ட பிறகு அதுக்கப்புறம் கேழ்வரகு போட்டோம். கேழ்வரகு போட்டு திணை அடுத்து திணை போட்டோம். அடுத்து பனி வரகு போட்டோம். இதுமாரி ஒவ்வொரு பயிராக நம்ம போட்டு நல்ல லாபம் தெரிஞ்சு எங்களுக்கு. அதனால் இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு பயிரை நாங்கள் ஒவ்வொரு கிராப்பை பண்ணின்னு பட்டத்தோடு நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்கு 3 பயிர் நாங்கள் பண்ணி நல்ல மகசூல் எடுத்து இதிலே மதிப்பு கூட்டி நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம். நாங்கள் வேர்க்கடலை போடும்போது அடுத்த முறை வேர்க்கடலை போடுறதுக்கே தானியம் விளையாது. மொத்தம் எலியே சாப்பிட்டு போயிடும். எங்களுக்கு இதில் அந்த பிரச்சனையே கிடையாது. நல்லா விளையுது. நாங்கள்
விளையிறது அங்கே நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம், பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம். ப்ளஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே விதைக்கு வாங்கிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இதில் பிரச்சனையே தெரில, நல்ல லாபமாக தான் இருக்குது. வரகு போட்டப்போ எல்லோரும் எங்கள் பக்கத்து கழனிக்காரெலாம் இது ஒரு வேலைன்னு செய்கிறீங்களான்னு மொத்த பேரும் கிண்டல் பண்ணவங்க தான். இப்போ நாங்களும் செய்கிறோம், இது எப்படி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் மாற்றி போடும்போது இதில் என்ன வருது, நீங்கள் இதெல்லாம் மாற்றி போடுறீங்கன்னு கிண்டல் பண்ணுறவங்க தான். யாரும் வந்து எங்களை சும்மா இல்லை, இது எதுக்கு போடுற, உங்ககிட்ட காசு இருக்குதுன்னு வேஸ்ட் பண்ணுறீங்களா கழனியை வச்சுன்னு கிண்டல் பண்ணிக்கிறாங்க எங்களை. எங்கள் வீட்டுக்கார் அப்போவும் மனசு தளராமல் செஞ்சார். நல்லா இருக்குது, எங்களுக்கு நல்லா வருது லாபம். வரகு பயிர் பண்ணும்போது அதனுடைய மணிகளாக வந்து வெளியே தெரியல. இது வந்து ஈல்டு கம்மியாக தான் வரும், இதெல்லாம் ஒரு மூட்டை 2 மூட்டை தான் வரும் பழகுது, ஏன் நீங்கள் இதை பயிர் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்கும்போது நாங்கள் அதை அறுவடை பண்ணும்போது தான் தெரிஞ்சது அதனுடைய மூட்டை வந்து ஒரு டன் வந்தது எங்களுக்கு ஒரு 70 சென்டில். பார்த்த உடனே அதுக்கப்புறம் எங்களுக்கும் விதை வாங்கி கொடுன்னு அப்படி மற்ற பிரின்சிபல் கேட்கும்போது நாங்களும் விதையை கொடுத்தோம். விதையை கொடுத்து 4 பேருக்கு அறிமுகப்படுத்திக்கணும். நாங்களும் இந்த யூனிவர்சிட்டி மூலிமா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்களை கொண்டு வந்து இங்கே அறிமுகப்படுத்தி நான் விதை வாங்கி கொடுத்து இப்போ அவங்களும் பயிர் சாகுபடி பண்ணிக்கிறாங்க. சிறுதானியம் அறுவடை பண்ணி எங்களுக்கு அந்த மிஷினரிலாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு இங்கே அத்தியந்தில் நாங்கள் ட்ரைனிங் வரும்போது ஒரு 100 விவசாயி சேர்ந்து நம்ம பயிர் சாகுபடி பண்ணால் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியே ஃப்ரீயாக மிஷினரி தர மாரி ஏற்பாடு பண்ணாங்க. நானும் விவசாயிகளை போய் கேட்டால் யாரும் முன் வரல அது பயிர் சாகுபடி பண்ண. இப்போ நாங்கள் ஒரு 4-5 விவசாயி நாங்கள் பயிர் சாகுபடி பண்ணுறோம். இன்னும் நாங்கள் விவசாயிகளை கூடுதலாக உற்பத்தி பண்ணி எங்களுக்கு அந்த கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி மூலிமா மிஷினரிலாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி வங்கி கடன் எங்களுக்கு இந்த மிஷின் உதவிலாம் அந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு உண்டான கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். பச்சை கேழ்வரகுல வடை செய்வோம் நாங்கள். பசங்களுக்கெல்லாம் நல்லது இது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எல்லோரும் பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போல்லாம் அதை யாரும் செய்கிறது கிடையாது. அந்த காலத்தில் ஆயா காலத்தில் செஞ்சு கொடுத்தது தான். இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு, நம்ம ஆளுங்க யாரும் அதை விரும்புறது கிடையாது. நாங்கள் இன்னும் இந்த சிறுதானியத்தில் பிஸ்கெட் மாவும் செய்கிறோம், சத்து மாவும் செய்கிறோம். அதில் கஞ்சி வச்சு குடிக்கலாம். அதில் திணை லட்டுன்னு ஒன்று செய்வோம், அதுவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் அதெல்லாம் நம்ம பேக்கரி தேடி போகாமல் வீட்லேயே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சத்து மாவு கஞ்சி பெருசாலாம் ஒன்றும் அவளுக்கு டைம் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. ஒரு 5 நிமிஷம் தான். தண்ணி கொதிக்க வச்சுட்டு மாவு கரைச்சி ஊற்றினோம்னா நாட்டு சர்க்கரை போட்டு லைட்டாக உப்பு போட்டு காய்ச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்க குடிக்கும். பெரியவங்களும் சாப்பிட்லாம், வயசானவங்களுக்கும் நல்லது அது. வயசானவங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களாம் 80 வயசு 100 வயசு வரலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் 5 வயசு 10 வயசுலேயே குண்டாக இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்காங்க. பிறந்ததுலேருந்தே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம் குழந்தைங்க. ஆனால் அந்த காலத்து ஆளுங்களை பாருங்கள், அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவு முறையை இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாலே குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. சத்து மாவுன்றது எதுலேருந்தும் வர்றதில்லை. சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பாசி பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் தான் நாங்கள் முளைக்கட்டி போடுறோம். முளைக்கட்டி போட்டு வறுத்து அரைச்சி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனால் எந்த ஒரு கெமிக்கலும் அதில் கிடையாது, எந்த கெடுதலும் கிடையாது. யார் சாப்பிட்டாலும் நல்லது தான் அது. வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம், சுகர் பேஷண்ட்டு நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ அது ஒரு காலைல டிஃபன் மாதிரி, டீ காஃபி மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியல இன்னும். இது தினை அதிரசம். தினை அதிரசம் இதில் நாட்டு சர்க்கரையும் தினை மாவு இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைங்க கடையில் போயிட்டு 5 ரூபா பேக்கெட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. கலராக தான் விரும்புகிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் விரும்பலை. பசங்க நம்ம பெரியவங்க சொன்னால் நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது கூட யாருக்கும் தெரியலை. வயசானவங்களோட காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறவங்களுக்கு அது செய்யவே தெரியல, மறந்துட்டாங்க நம்ம ஆளுங்க.
அதிரசத்தில் செய்கிறது நிறைய வந்து விரும்பி யாரும் இது முன்னோர் பண்ணதில் இப்போ யாரும் இப்போ விரும்பி பண்ணுறது கிடையாது. இதை நாங்கள் புதுசாக நாங்கள் சிறுதானியத்தில் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து நாங்கள் இந்த சிறுதானியத்தை எடுத்ததுனால நிறைய உற்பத்தி பண்ணி தரோம். நாங்கள் வந்து செஞ்சு தரோம். வந்து இதை சாப்பிட்டா வந்து பசங்களுக்கு நல்ல உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தோன்னா இப்போ முருங்கைக்கீரையே வாரத்தில் ஒரு நாள் கீரை சாப்பிடணுன்றாங்க. யாரும் கீரை சாப்பிட்றது கிடையாது வந்து. ஆனால் நாங்கள் வந்து இப்போது இந்த புது ஐட்டத்து திணையில் வந்து பார்த்தோன்னா அந்த முருங்கைக்கீரை போட்டு பண்ணுறோம். வந்து இந்த முருங்கைக்கீரை போட்டு பண்ணதுனால குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து ஹெல்த்து அதிகம் வந்து. அதனால் நான் பண்ணுறோம், நாங்கள் முருங்கை பிஸ்கெட்டை கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட்றாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க வந்து இந்த பிஸ்கெட்டை வந்து. நாங்களும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிட்றதுனால இது எங்களுக்கு ஆர்டர் நிறைய கிடைக்குது எங்களுக்கு. நாங்களும் செஞ்சு ரெடி பண்ணி தரோம். வந்து கடையில் வாங்குகிற பாக்கெட்லாம் வந்து நிறைய இப்போ கேன்சர் வருது. அதில் வந்து நிறைய மைதா மாவு தான் கலந்துருக்காங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் மாவுலாம் கலக்கிறது கிடையாது. சிறுதானிய மாவு மட்டும்தான் இருக்குது. பசங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை கடைஞ்சி கொடுத்தா இப்போ தோட்டி கொடுத்தாலாம் யாரும் சாப்பிட்றது கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி பிஸ்கெட்டில் போட்டு கொடுக்குறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பா அம்மா தான் நம்ம மெயினாக அதை சொல்லி வாங்கி கொடுக்கணும். நிறைய பேர் விரும்புகிறாங்க. சார் இது வந்து நாங்கள் குடிசை தொழிலாக தான் பண்ணின்னு இருக்கோம். வந்து இந்த குடிசை தொழில் பண்ணுறதுல நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து மாவு அரைச்சி அதுக்கு செய்யறதுக்கு 2 நாள் ஆயிடுது எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த அரைக்கிறதுக்கு உண்டான மிஷினரியும் இந்த பிஸ்கட் செய்யறதுக்கு உண்டான இயந்திரம் இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து அதேமாரி பார்த்தோன்னா நான் இந்த ப்ரொடக்ட் பண்ணுறது வந்து எங்களுக்கு இன்னும் சந்தையில் போய் விற்பனை பண்ணும்போது கூடுதலான ஆளுங்க கேட்கும்போது எங்களால் செஞ்சு கொடுக்க முடியல. எங்களால் வந்து இந்த மிஷினரிலாம் வந்து கவர்மெண்ட் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். வந்து இந்த வரகு திணையில் வந்து தீட்டுறதுக்கு வந்து மிஷின் நாங்கள் வந்து 40 கிலோமீட்டர் வந்து தான் அந்த தீட்டின்னு வரோம். வந்து எங்களுக்கு வந்து எங்கள் ஊர்லேயே வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா வந்து எங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இதில் மதிப்பு கூட்டி நாங்கள் வார சந்தைக்கு எடுத்து போகிறோம். வந்து வார சந்தைக்கு எடுத்து போய் விற்கும்போது ஜனங்கள்லாம் நிறைய விரும்புகிறாங்க. யூஸ்ஃபுல்லாக ஜனங்களை வந்து சாப்பிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு நல்லா இருக்குது வந்து அப்படின்னு விரும்புகிறதுனால எங்களுக்கும் ஒரு நல்ல மரியாதை இருக்குது, நல்ல மதிப்பு இருக்குது. வந்து எங்களுக்கு வந்து இது வார சந்தையிலேயே எங்களுக்கு இன்னும் நிறைய அறிமுகப்படுத்தி அதேமாதிரி ஒவ்வொரு சந்தையிலையும் டெய்லியும் போடுற மாரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா மக்கள் நிறைய விரும்புவாங்க. நல்ல இப்போ கொஞ்சம் தெரியாத இன்னும் அதிகமாக பயன்படுற மாரி எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெய்லியும் ஒவ்வொரு சந்தையிலையும் எங்களுக்கு விற்பனை பண்ணி தர மாரி ஒரு ஏற்பாடு பண்ணி தரணும். இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய பொருள் தான். வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லேயே சிறுதானியத்தில் செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா இருப்பாங்க ஆரோக்கியமாக. சிறுதானியத்தில் எல்லாரும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். விவசாயம் மீதான சரியான புரிதல் இல்லாததால் தான் சிலர் விவசாயம் நஷ்டத்தை தரும் ஒரு தொழில் என்று விட்டு விலகுகின்றனர். இதோ திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சிக்குப்பம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செல்வன் அவர்கள் நெல் பயிரை விட சிறுதானிய பயிர்களில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தகவல் அறிந்து இப்போது சிறுதானியங்களை சாகுபடி செய்து வருகிறார். வழக்கம்போல் நெல் பயிர்களையும் சாகுபடி செய்து கொண்டே வரகு, திணை, குதிரைவாலி போன்ற சிறுதானிய பயிர்களையும் உற்பத்தி செய்து அசத்தி வருகிறார். நீர் தேவை குறைவு, செலவு குறைவு, பூச்சி தாக்குதல் குறைவு என சொல்லும் செல்வன் அவர்களின் அனுபவங்களை இன்றைய தகவல் பகுதியில் பார்ப்போம். என் பெயர் செல்வன், அப்பா பேர் முருகேசன். துறிஞ்சிக்குப்பம் ஊராட்சி, போலூர் தாலுக்கா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சிறுதானிய மையத்தினுடைய பேராசிரியர்களுக்கும் மற்றும் விஞ்ஞான அலுவலர்களுக்கும் முதலில் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல வந்து சிறுதானிய மையத்தில் முதல்ல பயிற்சிக்கு வந்துடுறேன். இந்த பயிற்சி தகவல் அடிப்படையில் நான் பல நிகழ்ச்சிகளை கேட்டு அதன் பிரகாரம் பயிர் வைக்க ஆசைப்பட்டேன். இந்த பயிரின் உற்பத்தி பண்ணும்போது நெல், மணிலா இதை விட ரொம்ப சிறப்பாக இருந்தது எனக்கு தெரிஞ்சுது. அதன் அடிப்படையில் நான் இந்த பயிரை வந்து தேர்ந்தெடுத்து விறகு, தினை, சாமை, குதிரைவாலி இந்த சிறுதானிய பயிர்கள்லாம் வைக்க ஆரம்பித்ததன் காரணத்தினால எங்களுக்கு தண்ணி மிச்சமாச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு செலவும் ரொம்ப குறைவாக கிடச்சிது. அதே போல் பூச்சியும் தாக்குதலேருந்து எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு இல்லை. இதில் உற்பத்தி பண்ணி நாங்கள் அதே சமயம் மகசூல் பார்க்கும்போது நெல், மணிலா, கரும்பு இதெல்லாம் பாரம்பரிய பயிர் வச்சுன்னு இருந்தோம். அந்த பயிரிலிருந்து இப்போ இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு பல மடங்கு லாபகரமாக தெரியுது. அது மட்டும் இல்லை, அதில் வந்து நாங்கள் வெளியில் மார்க்கெட்டு கொடுத்து பார்த்தோம் அதையே உற்பத்தி பண்ணி. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் இங்கே நாங்கள் சிறப்பாக பண்ணுறதை பார்த்து சிறுதானிய ஆராய்ச்சி மையத்தின் மூலிமா விதை உற்பத்திக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதன் மூலமாக விதை உற்பத்தி செய்து சிறப்பாக கொடுத்தோம். அதில் வெளி மார்க்கெட்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது
எங்களுக்கு சுமார் ஒரு 2 மடங்கு எங்களுக்கு லாபகரமாக தெரிந்தது. ஒரு ஏக்கரை குறைஞ்சது செலவு போக 50,000 ரூபாய் கிடைக்கிறது. நெல் மணிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக செலவு போக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாய் தான் லாபம் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் இதில் குறைஞ்சபட்சம் செலவு போக எங்களுக்கு 50,000 ரூபாய் லாபம் கிடைக்குது ஒரு ஏக்கராவில். இதை நாங்கள் இதை உற்பத்தி பண்ணி பார்த்ததை பார்த்துட்டு மறுபடியும் எங்கள் இப்போ சுற்று வட்டத்தில் இருக்கிற விவசாயிங்க எல்லாருமே இது ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. நாங்கள் தான் இது முதல்ல அந்த ஊர்லேயே அந்த ஊர்லன்றதில்ல அந்த ஒரு சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தான் அந்த சிறுதானியத்தை வச்சேன். இதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எல்லாரும் ஆர்வமாக எனக்கும் வந்து அந்த வாய்ப்பு பயன்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சிறுதானிய ஆராய்ச்சி மையத்தை நாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இதில் எந்த விதமான செலவு கம்மி, எந்த விதமான நோய் தாக்குதலும் இல்லை. நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து இந்த போலூர் தாலுக்கா கமிட்டியில் வந்து அதிக யாரும் விவசாயிங்க உற்பத்தி பண்ணலை. அதனால் அங்கே விற்பனை மையம் குறைவாக இருக்குது. நாங்கள் வெளி மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. அதனால் நாங்கள் மீண்டும் இவங்க நம்ம சிறுதானிய ஆராய்ச்சி மையத்தில் கேட்கும்போது நாங்களே விதை உற்பத்தி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த விதை உற்பத்தி பண்ணுற பொருளையே நாங்கள் அதிகமாக விற்கணும், விவசாயி நல்லா பலனடையணும் அப்படின்னு நினச்சா எங்களுக்கு வந்து இதை உற்பத்தி பண்ணுற பொருள் அங்கங்கே விற்கிற மாதிரி இந்த ரோடு ஹைவேஸ்லாம் வந்து ஆவின் பால் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அனுமதி தராங்களே, அந்த மாதிரி இந்த சிறுதானியத்தை உற்பத்தி பண்ணி அந்த அரிசி அதில் உற்பத்தி பண்ணுற பொருள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்களாம். இதுவும் நாங்கள் விவசாயிகளுக்கு நல்லா வேகமாக நாங்கள் செலவு பண்ணுறதுக்கோ அது உண்டான செலவினம் செய்கிறதுக்கோ அது உற்பத்தி பண்ணி விற்று நாங்கள் லாபம் எடுக்கிறதுக்கோ எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது அரசாங்கம் பரிந்துரை செய்து சிறுதானிய ஆராய்ச்சி மையத்தை சொன்னாங்களாம். எங்களுக்கு தெளிவாக ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்குங்க. நான் முதல்ல பயிர் வைக்கும்போது எங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்களை வந்து இது என்ன பயிர், நமக்கு தண்ணி வசதி சிறப்பாக இருக்குது, ஏன் அந்த பயிர் வைக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு கேலி கூத்தா பேசுகிற அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அதை பயிர் வச்சு அறுவடை பண்ணி அதனுடைய ஈல்டு எடுத்து காமிச்ச பிறகு எல்லாருமே வந்து நாங்களும் எங்களுக்கு பண்ணித்தரோம், எங்களுக்கும் இதை உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏற்படுற அளவுக்கு இப்போ எல்லாம் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க சார். இந்த பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடியே சார் முதல்ல வந்து பூமியை வந்து சமப்படுத்தி நல்லா தெளிவாக உழுது ஒரு உரம் வந்து இயற்கை உரத்தில் நல்லா அதிகமாக கொட்டணுங்களா நல்லா சிறப்பாக இருக்கும். இதை உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பயிர் வைக்கிறது அறுவடை பண்ணுறதா இருந்தால் நெல் நடுறதா இருந்தால் நிறைய பேர் ஆள் தேவை. அதே போல் அறுவடை பண்ணுறதுக்கும் நிறைய ஆள் தேவை. ஆனால் அந்த சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணி நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பிரித்து நட்டுக்கலாம். நாமளே சொந்த உழைப்பு அதிகமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த விதமான செலவு கம்மி. இப்போ அதே போல் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் வெளியில் போட்டால் ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குது நெல் அப்படின்னு சொன்னால் இது வந்து 2 மடங்கு சேர்த்து ஒரு 50,000 ரூபாய் கிடைக்குதுங்க. இதில் வந்து எந்த விதமான நஷ்டத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல் இந்த உற்பத்தி பண்ணுறது பொருளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அறுவடை பண்ணுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ இது நல்லா இன்னும் எங்களுக்கு கிராமத்துக்கு ஊராட்சி வாரியாக இல்லை ஒரு தாலுக்கா வாரியாக ஒரு சிறுதானிய அறுவடை பண்ணுற மிஷினோ இல்லை அதில் வந்து அதை உடைச்சி எடுக்கிற மாதிரி கொண்ட மிஷினும் கொடுத்தா நான் அரசாங்கம் மூலிமா இன்னும் நிறைய விழிப்புணர்வாக எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களோ இல்லை எங்கள் தாலுக்காவில் இருக்கிறவங்களோ நல்லா விவசாயத்தில் ரொம்ப சிறுதானியத்தை ரொம்ப ஈடுபாடாக அதிகம் பண்ணுவாங்க சார். வீட்டில் எல்லாருமே வந்து எங்களுக்கு இதை கோஆப்ரேட்டிவ் பண்ணி இதை உடைச்சி எடுக்கிறதுக்கோ இதை பிரித்து எடுக்கிறதுக்கோ எல்லோரும் திருப்தியாக பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா வருமானம் இதை விட 2 மடங்கு கிடைக்கிறது. அது 20,000 ரூபாய் கிடைச்சுன்னா இது ஒரு ஏக்கராக குறைஞ்சது செலவு 50,000 ரூபாய் கிடைக்குது. நெல் மணிலா விட 2 மடங்கு அதிகமாக கிடைக்குது. அதனால் எங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இந்த வேலையை செய்கிறதுக்கு ஈடுபாடாக செய்கிறோங்க சார். எல்லோரும் ஒற்றுமையாக இதை மிஷினில் நெல் அறுவடை பண்ணும்போது மிஷினில் ஒரு மணி நேரத்துக்கு 1,500 2,000 வரைக்கும் வாங்குறாங்க சார் வெளியில். ஆனால் இது நாம் அறுவடை பண்ணும்போது நாமளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து காய வச்சு நம்ம வசதி தகுந்த மாதிரி அடித்து பண்ணுறதுனால நம்ம அந்த அறுவடை செலவு ரொம்ப குறையுங்க. அறுவடை செலவே கிடையாது. செலவினம் வந்து ரொம்ப குறைவான செலவு சார். இதில் லாபம் வந்து நிறைவான லாபம். அடுத்தது வந்து தண்ணி வந்து ரொம்ப சிக்கனமாக தண்ணி தேவைப்படுது. இதுக்கு வந்து நம்ம மழையில் கூட நம்பி இது பயிர் வச்சு அறுவடை பண்ணலாம். அதனால் எந்த குறையும் கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்த இந்த சிறுதானிய ஆராய்ச்சி மையத்துக்கும் மற்ற மக்கள் நிகழ்ச்சிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த போன்ற விவசாயத்தை வளர்ச்சி செய்ய சிறுதானிய ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொண்டு அத்தியந்தில் உள்ள அலுவலகத்தில் அலுவலர்களை சிறப்பாக செயல்பட என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளது. வணக்கம் சார்.